Hello viewers, welcome to Super Brain. 14th sum பார்க்கலாம். Find the equation of a straight line passing through அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க and has intercepts which are in the ratio 2:5 சொல்லியிருக்காங்க. பாசிங் த்ரூன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்டர்செப்ட்ஸ் வந்து நமக்கு ஏவும் பியும் இருக்கும் இல்லையா, அது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ரேஷியோவில் கொடுத்தா டேரெக்டாக இது ஏ இது பின்னு எடுக்கக்கூடாது. எப்போவுமே ரேஷியோவில் இருந்ததுன்னா இது கூட வந்து இது மல்டிப்ளேயில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்கே எக்ஸ் மல்டிப்ளேயில் எடுத்திங்கன்னா இங்கேயும் நீங்கள் எக்ஸில் தான் மல்டிப்ளேயில் எடுக்கணும். நமக்கு ஈக்குவேஷனில் எக்ஸு ஏபி இதெல்லாமே வரும் அப்படின்றதுனால அதில் வராத ஆல்ஃபபெட்டை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்கே கே எடுத்துக்கலாம். இங்கேயும் வந்து கே வந்து மல்டிப்ளேயில் இருக்குது, இங்கேயும் கே வந்து மல்டிப்ளேல இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து 2kன்னு எடுத்துக்கலாம், ஒய் இன்டர்செப்டா 5kன்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் எக்ஸ் இன்டர்செப்ட் பி 2k. அப்போ ஏ வந்து 2k. அதே மாதிரி லெட் ஒய் இன்டர்செப்ட் பி 5k. இங்கே கே எடுத்திங்கன்னா இங்கேயும் கே தான் எடுக்கணும். அப்போ பி என்னவா இருக்கும், 5kவா இருக்கும். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா, தி ஈக்குவேஷன் of a line intercept ஃபார்முக்கு நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். x by a plus y by b equal to 1. இதில் நம்ம ஏவுக்கும் பிக்கும் வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ x by a பார்த்தீங்கன்னா இங்கே 2kன்னு இருக்குது, ப்ளஸ் y by b பார்த்தீங்கன்னா 5kன்னு இருக்குது, ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இங்கேயும் k இருக்குது இங்கேயும் k இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1/kவை காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ இங்கே என்ன ஆகும், x by 2ன்னு வந்துடும், ப்ளஸ் y by 5ன்னு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 வந்துடும். இங்கே டினாமினேட்டர் இருக்க கே வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகிறேன். அப்போ இங்கே என்ன ஆகும்னா இது மல்டிப்ளேயில் போகும். அப்போ x by 2 ப்ளஸ் ஒய் by 5 ஈக்குவல் டு கே அப்படின்ட்டு வந்துடும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 10ன்னு நமக்கு கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணும்போது. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா 5x, இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம், இது 2yன்னு ஆகிடும், இங்கே கேன்னு இருக்கும். இந்த 10 நான் இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும், 5x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 10k அப்படின்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். k உடைய வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டா அதுதான் நமக்கு ரிக்வயர்ட் ஈக்குவேஷனாக இருக்கும். இப்போ இந்த k வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு சொல்லிட்டு. இதுதான் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துகிட்டு வந்து இதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 பாசிங் த்ரூ 1,-4. ஸோ இதுதான் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 போட போகிறோம், ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக -4ன்னு போட போகிறோம், ஈக்குவல் டு 10 இன்ட்டு கேன்னு வரும். இப்போ இதுலேருந்து கேவை வந்து நம்ம கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் ஆன்சர். ஸோ பாருங்கள் 5 இன்ட்டு 1 5 ஆகும், இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகும், 4 2s are 8 ஆகும், ஈக்குவல் டு 10kன்னு வந்துடும். இப்போ இதுலேருந்து இதை நம்ம சப் பண்ணோன்னா -3ன்னு கிடைக்கும். அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 3, பெரிய நம்பர் சைன் மைனஸ், ஈக்குவல் டு 10kன்னு வரும். நமக்கு k தான் வேணும். ஸோ இந்த 10 என்ன ஆகும்னா இங்கே டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ k வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா -3/10ன்னு கிடைக்குது. இதை எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப் k ஈக்குவல் டு -3/10 இன் ஈக்குவேஷன் 1. ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. அப்போ 5x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 10 இன்ட்டு இப்போ கேக்கு தான் நம்ம வேல்யூ போட போகிறோம். கேக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, நமக்கு -3/10ன்னு வந்திருக்கு. இந்த 2 10ம் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த -3 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 5x ப்ளஸ் 2y, இந்த -3 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது +3 நமக்கு வந்துடும், ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். Passing through -8,4 and making equal intercepts on the coordinate axis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி போட்ட சம் மாதிரியே தான். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்செப்ட் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா லெட் எக்ஸ் இன்டர்செப்ட் பி ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி லெட் ஒய் இன்டர்செப்ட் பின்னு எடுத்துக்கலாம். சொல்லியிருக்காங்க நமக்கு ஈக்குவல் இன்டர்செப்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிவன் போட்டுட்டு இன்டர்செப்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஈக்குவலாக இருக்குன்னா என்ன அர்த்தம், ஏ ஈக்குவல் டு பின்னு அர்த்தம். இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியலையா, இன்டர்செப்டோடைய ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் இஸ் x by a plus y by b equal to 1.
ஸோ எக்ஸ் பை ஏ அப்படியே வச்சுக்கலாம் ப்ளஸ் ஒய் பை இந்த பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஏவை போட்டுக்கலாம். நீங்கள் இங்கே கூட பின்னு கூட போடலாம். ஸோ பிக்கு பதிலாக நான் இங்கே ஏன்னு போட்டுக்கிறேன் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் ஏ தான் கிடைக்கும், ஏன்னா சேம் டினாமினேட்டர். அப்போ என்ன பண்ணலாம், நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணி போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 1ன்னு போடலாம். இந்த ஏ வந்து இங்கே கிராஸ் மல்டிபிகேஷனில் போயிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 வந்து ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணுதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட் இப்போ எழுதிக்கலாம், பாசிங் த்ரூ -8,4 அதை இங்கே எழுதிக்கலாம். ஸோ இது எக்ஸ் இது ஒய்ன்னு எடுத்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -8 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 4ன்னு போடலாம் ஈக்குவல் டு ஏ வேல்யூவை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், நமக்கு இது ரெண்டும் வேறு வேறு சைன். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடுறேன். அப்போ ஏ பார்த்திங்கன்னா நமக்கு -4ன்னு கிடைக்குது. இந்த ஏவை எடுத்துகிட்டு போய் 1ல் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் ஏ ஈக்குவல் டு -4 இன் ஈக்குவேஷன் 1. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏவுடைய வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, -4ன்னு கிடச்சிருக்கு. இந்த -4 நான் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வர போகிறேன். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4ஆக மாறிடும் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.